செய்திகள் வாசிப்பது கீதா. யூடியூசி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவரும் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட தலைவருமான தோழர் கோவிந்தராஜன் அவர்கள் வழக்கறிஞராக படித்து பார் கவுன்சில் பதிவு பெற்று வழக்கறிஞராக பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு நந்திபுரம் கூடுவாஞ்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில மாவட்ட கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்களை பாராட்டி மாவட்ட அளவில் வந்திருந்த வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வழக்கறிஞர் பூர்ணிமா, சரவணகுமார், மகள் மோகனப்பிரியா, விஜயராகவன், ஜெகன், மாசிலாமணி, கணபதி, மோகன், யோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மரியாதைக்குரிய என் அன்பு நண்பர் கோவிந்தராஜ் அவர்களை இன்று பாராட்ட இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு போராட்ட குணம் உடையவர். என்னிடம் பழகிய அளவிலே நான் இதை கூறுகின்றேன். சிறு வயதிலிருந்து கூட அவர் இந்த போராட்ட குணம் அதிகம் பெற்றதனால் ஒரு இயக்கம், கம்யூனிஸ்ட் என்கின்ற ஒரு இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஏழை மக்களுக்கு, குறிப்பாக தொழிலாளர்களுக்கு அவர் எண்ணற்ற உதவிகளை, நலத்திட்டங்களை, ஓய்வூதியங்களை, இது போன்ற பல விதமான நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். வழக்கறிஞராக இன்று அவர் பதிவு பெற்றது மிகவும் ஏழை மக்களுக்குத்தான் பயன் தரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. வழக்கறிஞர்களாக யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், வழக்கறிஞராக வரலாம். ஆனால் வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு என்னவென்றால் போராட்ட குணம். அது அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், நியாயமான விலையில் விற்க வேண்டும் என்று இருக்கின்ற அடிப்படையிலே வழக்கறிஞராக இன்று பல வழக்கறிஞர்கள் யார் தன்னிடத்திலே வழக்கை கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே மாற்று வழக்கறிஞர்களிடத்திலே விலை போகின்ற வழக்கறிஞர்கள் என்று பெருகிவிட்டனர். போலி மருத்துவர்களை போன்று. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு வழக்கறிஞராக என்னுடைய நண்பர் செயல்படுவார் என்பதில் எனக்கு எந்த அளவு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இன்று அவர் போராடி அந்த பதிவையும் பெற்று இன்று நம் முன் வழக்கறிஞராக நிற்கின்றார் என்றால் அவரை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. தோழர்களுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் முக்கியத்துவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜ் குடும்பம் ஒரு வக்கீல் குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்பொழுது மகன் இல்லை, அவர் மனைவி இல்லை என்றுதான் ஒரு வருத்தம். இருப்பினும் 5வது வயசு கேரளாவில் 84 வயசு உள்ள ஒரு பெண்மணி 84 வயசில் BA பட்டம் பெற்றார். அது கௌரவ பரிசு பெற்றுள்ளார். நமது கோவிந்தராஜன் அவர்கள் வழக்கறிஞராக பார் கவுன்சில் பணி பெற்று இப்போது முதல் வழக்கறிஞராக உள்ளார். அவரும் நானும் ஒரு 40 ஆண்டு கால பழக்கம். அவர் முன்னிருந்த கட்சியில் கூட நல்ல பணியாற்றினார். ஆனால் அந்த கட்சி அவரை பயன்படுத்தவில்லை, தவறிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர் தொழிற்சங்கத்தில் இருந்து அவர் தோழர்களுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் நம்ம தோழர் கோவிந்தராஜன் அவர்களை பற்றி பேசுவது என்றால் இந்த ஒரு காலம் போதாது, ஒரு நாள் போதாது, ஒரு வருஷம் ஆனாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா
அதாவது குழந்தை பருவத்திலிருந்து போராட்ட குணம் உள்ளவர் மட்டுமே தான் இந்த இடத்தில் இந்த மாதிரி இருக்க முடியும். மற்றவங்க சொல்லுவாங்க ஒரு தோழர் அழகா அதில் என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அவர் மென்மேலும் வளர்ந்து என்னுடைய அருமை தோழர்கள் மற்றும் என் குடும்பத்தினர்கள் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவர்களுக்கும் என் புரட்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்து வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் அதிமுக வார்டு உறுப்பினர் எனது நண்பர் குமார் அவர்களே, இதை எனக்காக வாழ்த்து பேசுவதற்கு வந்திருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தோழர் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் தோழர் மாநில செயலாளர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கடலூரிலிருந்து காலையில் வந்து இதில் பஸ்ல ஏறினவர் ஈவினிங் தான் வந்தார். அந்த அளவுக்கு தூரத்திலிருந்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் பன்னீர்செல்வம் அவர்களே, வழக்கறிஞர் மாணிக்கம் அவர்களே, மற்றும் தோழர் ராஜேந்திரன் அவர்களே, சப்தகிரி அவர்களே, பூர்ணிமா அவர்களே, அண்ணன் அவர்களே மற்றும் சுரேஷ் அவர்களே, இந்த எப்பொழுதுமே எங்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து செய்தியை சேகரித்து சென்று செய்கின்ற பத்திரிகையாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் முரளி அவர்களே, அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் லெட்ராகோப்பு தொழிற்சாலையில் வந்திருக்கக்கூடிய கேசவன் அவர்களே, ஜெகன் அவர்களே, ஜெகனுடைய மனைவி, அவருடைய குழந்தைகளே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்க புஷ்பலிங்கம் அவர்களே, குமார் அவர்களே, தெய்வ சகாயம் அவர்களே, அனைவருக்கும் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் கட்சியின் சார்பாகவும் என் மகள் சார்பாகவும் என் சார்பாகவும் என் பெரிய மகள் சார்பாகவும் புரட்சி கந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னுடைய மருமகன் விஜயராகவன் அவர்கள் வந்து உட்கார்ப்பார்னா அவர் அங்கே நின்றார். அவர்களுக்கும் என் மகள் பெரிய மகள் மோகனப்பிரியா, விஜயராகவன் மற்றும் நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பூர்ணிமா, வழக்கறிஞர் அவர்களே, எதிர்விட்டு சுபா அவர்களே, செக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு கடைசியா விப்ரோல வந்து வேலைக்கு சேரணும். விப்ரோல வேலைக்கு சேரும்போது ஜென்ஸ் குறைவு தான் அந்த கம்பெனியில, ஆனா லேடிஸ் தான் 500 பேர், நாங்க 100 பேர் தான். ஆனா அங்க பண்ண அந்த அதிகாரிகளுடைய அடக்குமுறை தாங்க முடியாம, அவர்கள் பண்ண கொடுமைகள் தாங்க முடியாம தான் அனைவரும் தொழிற்சங்கத்தான். நான் அப்போ வேலைக்கு சேர்ந்த 1 வருஷம் கூட ஆகல. ஆனா எனக்கு வந்து அதுக்கு ஏதாவது செய்யணும் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடியே எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி ஒரு சங்கத்தை தொடங்கி இது அதாவது பண்ணும்போது அதுல ஒரு 3 பேர் நிர்வாகம் பழி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கத்தை மறைமுகமா கொண்டு போய் அதுக்கப்புறம் அதுல வந்து நான் முதல்ல பொருளாளர், அடுத்த வருஷம் தலைவர் ஆயிட்டேன். பல போராட்டங்கள், எத்தனை முறை சிறைச்சாலை, 4 முறை 5 முறை. என்னுடைய மனைவி குழந்தைகளை தனியாக வைத்துக் கொண்டு ரொம்பவும் கஷ்டப்படுவார். அப்படி அந்த கஷ்டத்திலும் அந்த தொழிலாளருக்காக செய்ய வேண்டும் என்று 520 தொழிலாளர்களை ஒரே அக்ரிமெண்ட்ல நிரந்தரம் செய்தோம். அந்த தொழிலாளர்கள் நான் போராடும் போது நிர்வாகம் என்னை வேண்டும் என்று பழி வாங்கியது. பழி வாங்கிய பிறகு 10 வருடம் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினேன். கடைசியில் குடும்பத்தினுடைய வறுமை சூழ்நிலை காரணமாக VRS வந்துவிட்டேன். ஆனால் இந்த தொழிலாளருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த தொழிற்சங்கம் ஒன்றை தனியாக பதிவு செய்து அதன் மூலமாக தொடர்பில் கிடைத்தவர்கள் தான் தோழர் வெற்றிக்குமார் கடலூர் அவர்கள். அவர்களுக்கும் நன்றி. செபாஸ்டின் அவர் வரல. அதனால இப்படி எனக்கு உறுதுணையாக இந்த மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு நிறைய தோழர்கள் அங்கங்கே எனக்கு ஆலோசனை சொல்வதற்கும் கட்சி நடத்துவதற்கும் சங்கம் நடத்துவதற்கும் உதவிகரமாக இருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தொழிற்சங்கம் எங்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல காசை வாங்கி உடைச்சி நிர்வாகத்தினுடைய கைக்கூலியா செயல்பட்டு, ஆனா இதுவரைக்கும் ஒரு அதிமுக ஆளுநர் கூட அந்த தொழிற்சங்கம் பக்கமே வர மாட்டாங்க. இதுவரைக்கும் வந்ததே இல்லை. ஆனா இவங்களுடைய வேலையே, ஆனா ஒருத்த கூட இப்ப நல்லா இல்லை, நல்லா அழிஞ்சிட்டானுங்க. தொழிலாளி வைத்து சும்மா விடுமா? அது மாதிரி எத்தனை தொழிற்சங்கம், 10 தொழிற்சங்கத்துக்கு மேல நிர்வாகத்துல காசு வாங்கிக்கணும் தொழிற்சங்கத்தை வச்சிருக்காங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா என் மனைவி வேலைக்கு போகும்போது ரவுடிகளை வச்சு மிரட்டுறது. அப்பெல்லாம் என்னுடைய குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தை அப்படியே அதை தாங்கிக்கின்னு மேல வந்து தொழிற்சங்கம் எல்லாம் நடத்திட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் சரி நம்ம
ஒரு லேபர் கோர்ட் கேஸ் நடத்தினா தொழிலாளிகள் நல்லா பணம் செய்ய முடியும் தான் அதில் ஒரு ஆர்வம் வந்தது. அதில் என் பிள்ளைகள் 2 பேரும் நீ வந்து வக்கீல் படிப்பா, நீ படிச்சுனா தொழிலாளிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களை கொண்டு போய் அதுக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பர் சப்தகிரி மற்றும் வேறு தோழர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து இன்னைக்கு நான் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணி ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நம்முடைய பொதுமக்கள், நம்முடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், இவர்களெல்லாம் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நான் சிலர் வந்து எனக்கு திட்டுவாங்க, இவங்க வேலை இல்லை கொடிய பிடிச்சி ஏதாவது போராடுறாங்க. ஆனால் சில தோழர்கள், நம்ம குமார் போன்ற ஆட்கள், நம்ம ராஜகுமார் போன்ற ஆட்கள்லாம் நீங்க செய்யுங்க, நீங்க நியாயத்தை தானே செய்றீங்க, நீங்க கரெக்டா மக்களுக்காக அதே மாதிரி பன்னீர்செல்வம் தோழர் அவரும் வந்து எனக்கு ஆலோசனை கொடுப்பார், இதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த வழக்கு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞர் ஆயிருக்குன்னா இவங்களுடைய ஆதரவு தான். எனக்கு என்ன, தொழிலாளிக்கு வேலை செய்யணும், தொழிலாளர்களுடைய கேஸ் நடத்தணும், அவங்களுக்கு உறுதியா நிக்கணும், அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா சிலருக்கு காசு வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த சங்கத்தை உடச்சு அவன் வரைக்கும் காசு வாங்கி போனோம்னா தொழிலாளி பாதிக்கப்பட்டு நடுத்தரில் விட்டு போயிடுவானுங்க. அதை கொண்டு போய் லேபர் கோர்ட்ல வழக்க பதிவு பண்ணி மாணிக்கம் போன்ற வழக்கறிஞர்களை வைத்து, சக்கர சுப்பு போன்ற வழக்கறிஞர்களை வைத்து வழக்க பதிவு பண்ணி கேஸை வின் பண்ணி செட்டில்மெண்ட் வாங்கி கொடுப்போம். ஆனா செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்னா போய் பீஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு செக்கு மாத்தின்னு வரும்னு போவாங்க, அதோட பீஸ் வீட்டு கைக்கு வராது. நானும் அனுபவப்பட்டிருக்கேன், நம்ம மாணிக்கம் தம்பியும் அனுபவப்பட்டிருக்காங்க. அது மாதிரி தொழிலாளருடைய மென்டாலிட்டி மாறி வருது. அதனால தொழிலாளர்களுக்கு வந்து அதாவது வெக்ஸ் ஆயிடும். அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு 2 மாசம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண சூழ்நிலையா இருக்கும். அதனால தொழிலாளர் மனநிலையே அது மாதிரி போகுது. நமக்காக கஷ்டப்படுறாங்களே, நமக்கு வழக்கு நடத்துறாங்களே, அவங்க கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. அதனால வருங்காலங்களில் தொழிலாளிங்க இது மாதிரி தான் ஐடி கிராஃப்ட், அப்புறம் இன்டிமேட் ஃபேஷனு, விப்ரோ, அப்படி பல ஒரு 10 தொழிற்சாலையில இந்த ஃபீஸே கொடுக்காம போயிடுவாங்க. அப்படியும் இந்த தடைகளையும் தாண்டி இன்னைக்கு படிச்சு வழக்கறிஞர் ஆயிருக்கேன். எனக்கு மேலும் தோழர்களும் இந்த எங்க குருவாஞ்சேரி மக்களும், கணபதி அண்ணன் அவர்களும், மாசிலாமணி அவர்களும் தொடர்ந்து எனக்கு பல ஆதரவு கொடுப்பாங்க இந்த ஊர்ல. அதனால வந்து இன்னைக்கு நான் வழக்கறிஞர் ஆயிரத்துக்கான மக்கள் சப்போர்ட்டு, என் குடும்பத்தினர், என் மகள்கள் சப்போர்ட்டு, என் மருமகன்கள் சப்போர்ட்டு, இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆதரவா இருந்து இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞர் ஆகிறதுக்கு என் குடும்பத்திற்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன். என் நண்பர்கள் எனக்கு ஆதரவா இருந்த தோழர் வெற்றிக்குமார் மற்றும் செபாஸ்டின், நீங்க தைரியமா செய்யுங்க, நீங்க எல்லாம் கரெக்டா தான் செய்யறீங்க, அதனால நீங்க தைரியமா செய்யணும். ஒரு போன் போட்டா போதும், உடனே அங்கிருந்து நம்ம வந்து சில இது கொடுப்பார், ஐடியா கொடுப்பார். செபாஸ்டின் ஐடியா ஸ்பீடா இருக்கும், வெற்றிக்குமார் ஐடியா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அவருக்கு வயசானவர், கொஞ்சம் அனுபவப்பட்டவர், என்னோட சின்ன வயசா இருந்தாலும் ஓரளவுக்கு அனுபவசாலி. அதனால தான் எப்பவுமே வெற்றிக்குமார் செபாஸ்டின் கேட்டுதான் எந்த போராட்டத்திலையும் சரி ஒரு பெட்டிஷன்லையும் இறங்குவேன். அதனால தோழர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்காக அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்த தன்மைக்கு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பூர்ணிமா அவர்களே, தோழர் கோவிந்தராஜ் அவர்களுடைய பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் கவுன்சிலர் தோழர் குமார் அவர்களே, இந்திய தேச காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் தோழர் ராஜ்குமார் அவர்களே, அவர்களே, தோழர் பம்மல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மோகனப்பிரியா கணவர் அவர்களே, பேர் தெரியல, விஜயராகவன் அவர்களே, மற்றும் பூர்ணிமா கணவர் சரவணகுமார் அவர்களே, மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு சார்பிலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னது போல மணிக்கணக்காக நாள் கணக்காக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய தியாகம் என்பது நம்ம ஈடு செய்ய முடியாத தியாகம். மாணவர் பருவத்திலேயே தன்னை மாணவர் சங்கத்திலே முதலில் இணைத்துக் கொண்டு மாணவர் சங்க உரிமைகளுக்காக போராடியவர். அதன் பிறகு மாணவர் பருவம் முடிந்த பிறகு வாலிபர் சங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் போராடினார். அதன் பிறகு கட்சியிலே முழுநேர ஊழியராகவும் தொழிற்சங்கத்தில் முழுநேர ஊழியராகவும் பணியாற்றினார்.
உண்மையாகவும் உறுதியாகவும் போராடுகிறவர்களுக்கு சில இடத்திலே இடம் கொடுப்பதில்லை. அதன் பிறகு அவர் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக உழைக்கும் மக்களுக்கு உறுதியாக ஒரு போராளியாக மார்க்சிய லெனினிய கொள்கையை உள்வாங்கி அம்பேத்கரிசம், பெரியாரிசம், தமிழ் தேசியம், திராவிடம் அனைத்தையும் பேசுவார் எங்களோடு. ஒரு முறை நாங்கள் வருஷத்துக்கு 2 முறை சிசி மீட்டிங், சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங், நான், கோவிந்தராஜ், குருமூர்த்தி 3 பேர் போவோம். அப்போ கல்கட்டாவில் விவேகானந்தர் அரங்கம் ஒன்று, விவேகானந்த அரங்கத்திலே ஒரு மீட்டிங் நடக்கிறது, ஒரு கருத்தரங்கம், லேபர் ஆர்கனைசேஷன் மீட்டிங். அந்த லேபர் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல ஒவ்வொருவரையும் டெலிகேட்ஸ் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணி அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஹிந்தி, இங்கிலீஷ்ல பேசுவோம். தோழர் கோவிந்தராஜ் அடுத்தது உடனே நான் பேச வேண்டும் தமிழ சொன்னார். அந்த அரங்கமே திரும்பி பார்த்தது தோழர் கோவிந்தராஜை பார்த்து. நான் பேச வேண்டும் தமிழ சொன்ன உடனே ஹிந்தி, எல்லாம் ஹிந்திக்காரங்க, மற்ற மொழி பேசுறவங்க, சரி நீங்க பேசுங்கன்னு சொல்லி எங்க ஐஏஎஸ் செயலாளர் அசோக் கோஷ் பேச சொன்னாரு. போய் சரமாரியா தமிழே பேசினாரு. தமிழை பேசுனா ஜோரா எல்லாம் கை தட்டினாங்க. பட் என்ன பேசுறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தோழர் லெனினை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது கல்கட்டாவில் நடந்தது. அதே மாதிரி டெல்லியில ஜந்தர் மந்தர் ஒரு மீட்டிங். அந்த ஜந்தர் மந்தர் மீட்டிங்ல உணவு பாதுகாப்பு மசோதா திட்டத்தை அமல்படுத்துறத எதிர்த்து இந்த கட்சி சார்பா மற்ற இடதுசாரிகள் சார்பா மீட்டிங். அப்போ சிஆர்பிஎஃப் ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டாங்க. இப்ப இவர் ஜெகஜாண்டியாருக்கு எதிர்த்து முன்னாடி நிற்பார், துணிச்சலா நிற்பாரு. எங்க தோழருக்கு முன்னாடி இவர் போய் போராட்டம் பண்றாங்க. ராணுவம் நெருங்கி வருது. அப்போ எங்களுக்கு அகில செயலாளர் கோவிந்தராஜ், அப்பதான் எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், என்ன கூப்பிட்டு கோவிந்தராஜை கூப்பிடுங்க, முன்னாடி போகணும்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு போர் குணமிக்கவர். அதே போல திருவனந்தபுரத்துல ஒரு ஆல் இந்தியா ஸ்ட்ரைக்ல திருவனந்தபுரத்துல போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம். திருவனந்தபுரம், ஹைதராபாத், டெல்லி, யூபி, பஞ்சாப், பீகார், இப்படி ஒரு 7 மாநிலங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போய் சிசி மீட்டிங்ல கலந்து கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு கோவிந்தராஜ் என்று பெயர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு மத்திய கமிட்டியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆந்திராவில் ஜானகிராமனு, கேரளாவில் எம்பி பிரேமச்சந்திரன், பஞ்சாப்ல கர்னல் சிங், இப்படி எல்லா அகில இந்திய தலைவர்களுக்கும் பழக்கமானவர். ஒரு 2 தீபாவளிக்கு கூட அகில இந்திய தலைவர் வாட்ஸ்அப்ல வாழ்த்து தெரிவித்தார் கோவிந்தராஜுக்கு. எனக்கும் வாழ்த்து தெரிவித்தார். போய் என்கிட்ட போன் பண்ணி பேசுறார், கோவிந்தராஜ் நல்லா இருக்காரா, அந்த ஆபரேஷன் பண்ணது எல்லாம் அவருக்கு தெரியும், விசாரிப்பார். அப்படி மத்திய கமிட்டியோட நேரடியா நெருங்கிய தொடர்பு இருக்கிறார். அதே போன்று தேனி மாவட்டத்திலே ஒரு அரிசி கடத்தல் பிரச்சனை, அங்க நம்ம தோழர்களை தாக்கிட்டாங்க. காவல்துறையை கண்டிச்சு ஒரு போராட்டம். தேனி மாவட்டத்திலே காவல்துறையை பத்தி பேசணும்னா சொல்லவே வேண்டிய தோழருக்கு கடுமையா பேசக்கூடுவார். எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே முதல் போன தோழர் தான் எங்களுக்கு போன் அடிப்பாரு. இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது கட்சி சார்பாக எடுக்கணும், என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்க சில விஷயங்களை நேரடியாக தலையிடுவோம், சில விஷயங்களை அதிகாரிகள் கூட சொல்லி தலையிட்டு பேசுவோம். அதே கூடுவாலும் சரி, இந்த சென்னையில பல்வேறு பிரச்சனைகளை எங்களோட கலந்து ஆலோசித்து அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனையை எடுப்பாரு. நாங்கள் மாநில குழுவிலே இது சம்பந்தமாக விவாதித்து அதன் பிறகுதான் இந்த விஷயத்தை செயல்படுங்கள், இந்த விஷயத்துல செயல்பட வேண்டாம் என்று அறிவுரை சொல்லுவோம். அதே போன்று கம்பெனி தொழிற்சாலைகளிலே பல முறை இறையன்போடு நெருங்கி பேசி பல விஷயங்களை சாதித்தவர். இறையன்ப தலைமைச் செயலாளராக இருக்கும்போது நாங்கள் போய் இந்த கம்பெனி பிரச்சனைகளை, இந்த லேபர் செட்டில்மெண்ட் விவகாரத்தில் சில கம்பெனிகள் பெரிய முதலாளிகளோட கையொப்ப வச்சிருக்கோம். அதெல்லாம் இறையன்பு சார்ட்ட சொல்லி இறையன்பு சாரு ஒரு லைன் கொடுப்பாரு, நீங்க இந்த போய் பாருங்க. அப்படியெல்லாம் நாங்க ஷெட்யூல் பண்ணிருக்கிறோம். இப்ப கூட சிஎம் பாக்குறது அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். வருகிற 9ஆம் தேதி திருச்சியில மாநில குழு கூட்டம் நடக்குது. அந்த மாநில குழு கூட்டத்துக்கு பிறகு சிஎம் அப்பாயின்மெண்ட் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கோம். அதுக்கு முழு ஆலோசனை வழங்கியவர் தோழர் கோவிந்தராஜ் அவர்கள். ஏனென்றால் தோழர் கோவிந்தராஜ் அவர்கள் அகில இந்திய கமிட்டி மெம்பராகவும் ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரசுடைய மாநில தலைவராக இருக்கிறார். திருச்சியில் இருக்கிற செபஸ்டியன் மாநில செயலாளராக இருக்கிறார். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், பல பிரச்சனைகளுக்கு போராட்டத்தின் மூலமாக சில வெற்றி கண்டுள்ளார். அதே போன்று விழுப்புரத்திலே ஒரு பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, அந்த போராட்டத்திலே கோவிந்தராஜ் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடத்தினோம்.
அந்த போராட்டத்திலே 7 பேரை கைது செய்தார்கள் விழுப்புரத்திலே. அது கடலூர்ல சிப்காட்டில் தொழிலாளர் பிரச்சனை, தொழிற்சங்க தலைவர் என்ற முறையிலே கோவிந்தராஜை அழைத்து அந்த சிப்காட் நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை முடித்தோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள், எந்த மாவட்டங்களில் தொழிலாளர் பிரச்சனை இருந்தாலும் அதோடு மட்டுமல்ல லேபர் கோர்ட்ல வாதாடக்கூடிய திறமையானவர். இப்ப கூடுதலாக வழக்கறிஞர் பதவி என்பது இன்னும் கொஞ்சம் நமக்கு பலம். ஏற்கனவே தொழிற்சங்க பிரதிநிதி என்ற முறையிலே லேபர் கோர்ட்ல வாதாடி பல வழக்குகளை வெற்றி கண்டுள்ளார். இப்ப கூடுதலாக வழக்கறிஞராக வந்தது எல்லோருக்கும், இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் சாமானிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அது நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கு உரிய பலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நியாயம் கேட்பவர்களை குறிவைத்து தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. யாரு நியாயமா இருக்கிறாங்களோ, யாரு பொதுமக்களுக்கு நியாயத்தை கேட்கிறாங்களோ அவங்களை குறிவைத்து தாக்குதல். ஏன்னா நியாயம் கேட்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, அநியாயம் செய்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. பொதுமக்கள் யாரும் பொதுமக்களும் முன்பு போராட்டம் நடத்தியது போல இப்ப போராடுவதற்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அநீதிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மார்க்சிய லெனினிய சித்தாந்தத்தை நாம் அமல்படுத்துவதற்கு மூலமாக தான் நமக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். எனவே தொடர்ச்சியான இந்த போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும்.